டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 1. ராபர்ட் லேங்டன் மெதுவாக கண் விழித்தார். இருளில் டெலிபோன் மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. சற்று மெதுவாக ஒலித்த பழக்கப்படாத ஒலி. அவர் தடுமாறியபடி படுக்கை அருகே இருந்த விளக்கை போட்டார். பின் தன் சுற்றுப்புறத்தில் இருந்தவற்றை கண்களை குறுக்கியபடி பார்த்தார். மறுமலர்ச்சியை உணர்த்தும் படுக்கை அறை. அதில் 16வது லூயின் மரச்சாமான்கள், கைகளால் வண்ணம் பூசப்பட்ட சுவர்கள் மற்றும் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கட்டில். நான் எங்கே இருக்கிறேன்? கட்டிலருகே சிறியதாக அச்சிடப்பட்ட அட்டை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. ஹோட்டல் ரிட்ஸ் பாரிஸ். மெதுவாக மனத்திரை அகல ஆரம்பித்தது. லேங்டன் மெதுவாக தொலைபேசியை எடுத்து, ஹலோ, திரு லேங்டன்? மனித குரலொன்று கேட்டது. உங்களை நான் எழுப்பிவிடவில்லையே. சம்பித்து போன லேங்டன் படுக்கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். சரியாக காலை 12:32 என அது காட்டியது. செத்தவனைப் போல் உணர்ந்த அவர் சரியாக 1 மணி நேரம்தான் தூங்கியிருந்தார். மிஸ்டர் லேங்டன், நான் வாயிட் காப்பாளன் பேசுகிறேன். முதலில் உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் உங்களை பார்ப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவர் தலைகால் புரியாத அவசரத்தில் இருக்கிறார். சம்பித்து போயிருக்கிறார். அவர் இன்னும் அந்நிலையில் இருந்து விடுபடவில்லை. பார்வையாளன் அவருடைய கண்கள் மேஜையிலிருந்து படப்படுத்த கசங்கிய அட்டையின் மேல் விழுந்தது. அமெரிக்கா பல்கலைக்கழகம், பாரிஸ். பெருமையுடன் அளிக்கும் ராபர்ட் லேங்டனுடன் ஒரு மாலை நேரம். மத சின்னங்கள் துறை புரொஃபசர், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். லேங்டன் வேதனை அடைந்தார். இன்றிரவு நடந்த சொற்பொழிவு. அது ஒரு சாட்டரிஸ் தேவாலயத்தின் கற்களில் மறைந்திருக்கும் பல தெய்வ சின்னங்கள் பற்றியதாகும். வந்திருந்த பார்வையாளர்களில் யாரேனும் மத அடிப்படைவாதி இருந்திருக்கலாம். அது அவருக்கு கோபத்தை வரவழைத்திருக்கலாம். அதே சமயம் அவர் லேங்டனை தேடி இங்கே வந்திருக்கலாம். மன்னிக்கவும், இப்பொழுது நான் களைப்பாக உள்ளேன். தவிர லேங்டன் சொல்லிக் கொண்டிருந்தார். மிஸ்டர் வாயர்காப்போன் குரலை அழுத்தி கிசுபிசுப்பாக சொன்னார். உங்களை தேடி வந்திருப்பவர் அதி முக்கியமான நபராவார். லேங்டனுக்கு சற்று பயம் ஏற்பட்டது. மதம் சார்ந்த ஓவியங்கள் மற்றும் சமய சின்னங்கள் பற்றிய அவரது புத்தகங்கள் மெல்ல மெல்ல கலை உலகில் அவருக்கு புகழ் சேர்க்க தொடங்கியிருந்தன. சென்ற வருடம் வாடிகனில் நிகழ்ந்த சம்பவத்தில் அவரது பங்கும் சேர்ந்து அவரை புகழின் உச்சிக்கு அழைத்துச் சென்றது. அதன் பிறகே வெளி உலகில் தெரியாத வரலாற்று அறிஞர்கள் மற்றும் தடித்த தோளிட்ட கலை புத்தகங்கள் அவரை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. லேங்டன் முடிந்த வரையில் மரியாதை தொனித்த குரலில் பேசினார். இதோ பாருங்கள், நீங்கள் அந்த நபரின் பெயரையும் தொலைபேசி எண்ணையும் வாங்கிக் கொண்டு நான் அவரை வரும் செவ்வாயன்று பாரிஸை விட்டு கிளம்பும் முன் தொடர்பு கொள்வதாக சொல்லிவிடுங்கள். நன்றி. வாயர்காப்போன் மறுப்பை தெரிவிக்கும் முன் போனை வைத்துவிட்டார். இப்பொழுது லேங்டன் உட்கார்ந்து கொண்டு கட்டிலுக்கு ஓரமாக இருந்த அந்த ஓட்டலின் வரவேற்பறை புத்தகத்தை எரிச்சலுடன் பார்த்தார். அதனுடைய மேலட்டை பெருமையுடன் சொன்னது, ஒளி படர்ந்த நகரில் குழந்தையைப் போல் உறங்குங்கள். ஹோட்டல் ரிட்ஸ் பாரிஸ். அந்த அறையின் ஒரு பக்கத்திலிருந்த முழு நீள கண்ணாடியை சோர்வுடன் நோக்கினார். கண்ணாடியில் தெரிந்த மனிதன் அலங்கோலமான அந்நியனை போல் இருந்தான். ராபர்ட், உனக்கு கொஞ்ச நாள் ஓய்வு தேவை. சென்ற வருடம் அவரிடமிருந்து கடும் உழைப்பை வாங்கிக் கொண்டது. அதற்கு தோதாக கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை அவரால் ஜீரணம் செய்ய முடியவில்லை. அவருடைய கூர்மையான நீல விழிகள் இப்போதைக்கு மங்கலாக தென்பட்டன. வலிமையான முகவாயும் அதிலிருந்து சிறு குழியும் சற்று கருத்து போயிருந்தன. கருத்த தலைமுடியினுடைய அவர் காதுகளின் பக்கம் கொஞ்சம் நரைமுடை தென்பட்டது. அந்த நரைமுடியே எழுத்தாற்றலை காண்பிப்பது என சக பெண் தோழிகள் கூறினாலும் லேங்டனுக்கு விஷயம் வேறு மாதிரி தெரிந்தது. இப்பொழுது மட்டும் பாஸ்டன் பருவ இதழ் என்னை பார்த்தால்
போன மாதம் லெங்டன் வெட்கப்படும் அளவிற்கு பாஸ்டன் பருவ இதழ் அவரை நகரத்தின் போக்கை தீர்மானிக்கும் 10 நபர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்தது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சக பணியாளர்களெல்லாம் அவரை கேலி செய்யும் அளவுக்கு அந்த பட்டம் சந்தேகத்திற்கு இடமளித்திருந்தது. இன்றிரவோ 3000 மைல்கள் தள்ளி அவர் சொற்பொழிவை தொடங்கிய போதே அப்படத்தின் பெருமை அவரை சூழ்ந்து கொண்டது. முன்னறிவிப்பாளினி பேசத் தொடங்கினாள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், பாரிஸின் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கூடியிருந்தவர்களை விழிக்கத் தொடங்கினாள். நம் விருந்தாளிக்கு அறிமுகம் ஏதும் தேவையில்லை. அவர் எண்ணிறைந்த புத்தகங்களை எழுதியிருப்பவர். இரகசிய குழுக்களின் சின்னங்கள், இலுமினியாட்டின் கலை குறியீடுகளின் தொலைந்த மொழி மற்றும் மதங்களின் அறிவியல் ஆய்வு. கடைசியாக சொன்ன நூல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்ததே. பெரும்பாலானோர் இந்நூலை பாடநூலாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். கூட்டத்தில் இருந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் தலையசைத்தனர். இன்று இரவு அவர் பாடங்களையும் அதை அவர் நடத்தும் திறன் குறித்தும் உங்களிடம் பேசலாம் என்று நினைத்தேன். இருப்பினும் அவர் மேடையில் அமர்ந்திருந்த லெங்டனை விளையாட்டாக பார்த்தாள். பார்வையாளர்களில் ஒருவர் இப்போதுதான் இதை அளித்தார். இப்போது அதை முன்னுரையாக பயன்படுத்துகிறேன். அவள் பாஸ்டன் பருவ இதழை உயர்த்தி காட்டினாள். லெங்டன் இருக்கையில் அப்படியே சுருங்கி போனார். அந்த புத்தகத்தை எங்கிருந்து பெற்றாள் இவள்? அறிவிப்பாளினி அந்த மடத்தனமான கட்டுரையிலிருந்து சில பகுதிகளை படிக்க ஆரம்பிக்க லெங்டன் இருக்கையில் மெல்ல கூனி குறுகி அமர்ந்திருந்தார். 30 வினாடிகள் கழித்து கூட்டம் இழிக்கத் தொடங்க அந்த பெண்மணி உரையை நிறுத்துவதாக தெரியவில்லை. திரு லெங்டன் சென்ற வருடம் வாடிகனில் நடந்த சம்பவத்தில் பங்கு பெற்றாலும் அதை வெளிப்படையாக பேச மறுக்கிறார். எனினும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். அறிவிப்பாளினி கூட்டத்தை பார்த்து கையை உயர்த்தினாள். மேற்கொண்டு இதை பற்றி கேட்க விரும்புகிறீர்களா? உடனே கூட்டம் கரவொலி எழுப்பியது. அவள் வாயை யாரேனும் மூடுங்களேன். லெங்டன் மௌனமாக இறைஞ்சியும் அவள் மேற்கொண்டு பேசத் தொடங்கினாள். புரொஃபசர் லெங்டன் இங்கிருக்கும் இளம் பருவத்தினர் போல பட்டங்கள் பரிசுகள் பெற்றவர் அல்லர். எனினும் 40 வயதான இவரிடம் பட்டம் பெற்றதை காட்டிலும் வேறொரு தகுதி உள்ளது. அவரின் ஆளுமைப்படுத்தும் தோற்றம் மற்றும் மெலிதாக சங்கீதமாக ஒலிக்கும் குரல், இவற்றையெல்லாம் அவரின் மாணவிகள் காதுக்குள் தேன் பாய்கிற போல் உணர்கின்றனர். ஒட்டுமொத்த கூட்டமே சிரிப்பில் வெடித்தது. லெங்டன் வெறுப்புடன் சிரித்தார். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அறிவார். அது நடிகர் ஹாரிஹாசன் போர்ட்டை போல் அவர் அணிந்திருக்கும் உடையை பற்றிதான். அதை நிறுத்தும் பொருட்டு சட்டென எழுந்து கொண்டார். பெண்மணியே, மிக்க நன்றி என்ற லெங்டன் அவளை சட்டென்று அற்புதப்படுத்திவிட்டு மைக்குக்கு முன்னால் வந்து நின்றார். பாஸ்டன் இதழின் கற்பனை திறனுக்கு பரிசுகள் வழங்கலாம். அவர் பார்வையாளர்களை பார்த்து வெட்கம் கலந்த பெருமூச்சை விட்டார். உங்களில் யார் இந்த பாஸ்டன் இதழை ஒப்புக்கொள்கிறீர்களோ அவர்களை நம் நாட்டு தூதரகத்தில் சொல்லி நாட்டை விட்டே வெளியேற்றுவேன். கூட்டத்தில் சிறுபொலி எழுந்தது. நன்றி தோழர்களே. நீங்கள் முன்னமே அறிந்தது போல் இன்றிரவு நான் சின்னங்களின் சக்தியை பற்றி பேசப்போகிறேன். லெங்டன் தங்கியிருந்த ஹோட்டல் அறையின் அமைதியை மற்றும் ஒரு முறை தொலைபேசி மணியின் ஓசை கிழித்தது. வெறுப்புடன் அதை எடுத்து எஸ் என்றார். அவர் எதிர்பார்த்தது போல் அடுத்த முனையில் வாயிற்காப்போன் இருந்தான். மிஸ்டர் லெங்டன், மறுபடியும் மன்னிக்கவும். உங்களின் விருந்தாளி உங்கள் அறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதை சொல்லவே உங்களை அழைத்தேன். லெங்டன் இப்போது மொத்தமாக விழித்து கொண்டார். என் அறைக்கு யாரையாவது அனுப்பியிருக்கிறீர்களா? மாண்புமிகு தோழரே, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனினும் இவர் போன்ற மனிதரை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் எனக்கு இல்லை. சரி, யார் அவர்? ஆனால் வாயிற்காப்போன் போனை வைத்துவிட்டான். அடுத்த கணமே பலமான கையொன்று லெங்டனின் அறைக்கதவை தட்டியது. என்ன செய்வதென்று புரியாத லெங்டன் படுக்கையை விட்டெழுந்து கால்விரல்கள் கார்பெட்டில் ஆழ புதைவதைக் கண்டார். அவர் குளியலறை டவலை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி போனார். யாரது?
மிஸ்டர் லெங்டன், நான் உங்களுடன் பேச வேண்டும். அந்த மனிதனின் ஆங்கில உச்சரிப்பு தெளிவாக அதிகார தோணியுடன் இருந்தது. என்னுடைய பெயர் லெப்டினன்ட் ஜெரோம் கோலட், டைரக்டர் ஜெனரல் போலீஸ் ஜிடைச்செரி. லெங்டன் கன நேரம் அமைதி காத்தார். உள்நாட்டு காவல்துறையா? இந்த டிசிபிஜே ஏறத்தாழ அமெரிக்க FBI-க்கு நிகரானதாகும். கதவிலிருந்து பாதுகாப்பு சங்கிலியை பொருத்திவிட்டு சில அங்குலத்திற்கு கதவை திறந்தார். அவர் வெறித்திருந்த முகம் மெலிதாகவும் பளிச்சென்றும் இருந்தது. வந்தவன் ஒல்லியாகவும் நீல நிறத்தில் சீருடையும் அணிந்திருந்தான். உள்ளே வரலாமா? அவன் வினவினான். லெங்டன் வினாடி நேரம் தாமதித்தார். அந்த அந்நியனின் மஞ்சள் தோய்ந்த விழிகள் தன்னையே பார்ப்பது கண்டு தத்தளித்தார். முதலில் விஷயத்தை சொல்லுங்கள். என்னுடைய கேப்டன் உங்கள் உதவியை வேண்டுகிறார். இப்போதா? அதுவும் நள்ளிரவில்? லெங்டன் சுதாரித்து கொண்டார். நீங்கள் இன்று மாலையில் லுவார் அருங்காட்சியகத்தின் காப்பாளரை சந்தித்து பேச இருந்ததாக தெரிகிறது, சரிதானே? லெங்டன் சட்டென அசௌகரியத்தை உணர்ந்தார். அவரும் புகழ்பெற்ற காப்பாளருமான ஜாக்வாஸ் ஜூனியரும் இன்றிரவு கூட்டத்தை முடித்த பின் சந்திக்கப் போவதாக ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் அவர் வரவே இல்லை. ஆமாம், அதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? அவரின் தினசரி குறிப்பேட்டில் உங்களின் பெயர் இருந்தது. வழக்கத்திற்கு விரோதமாக எதுவும் நடந்துவிடவில்லையே? அந்த மனிதன் பயமூட்டும் பெருமூச்சை விட்டு பொலராட் கேமராவால் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை கதவின் இடைவெளியின் வழியாக நீட்டினான். லெங்டன் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவரின் மொத்த உடலும் விறைப்புக்குள்ளானது. இந்த போட்டோ 1 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்டது. லுவாரின் அருங்காட்சியகத்திற்குள். லெங்டன் புகைப்படத்தில் இருந்த வினோத உருவத்தை கண்கொட்டாமல் பார்த்தார். அவரின் உணர்ச்சி கொந்தளிப்பையும் அதிர்ச்சியையும் மீறி கோபமானது எட்டி பார்த்தது. யார் இதை செய்தார்கள்? சின்னங்களின் மீது உங்களுக்கிருக்கும் அறிவும் சோனியரை நீங்கள் சந்திக்க போகும் நிகழ்வும் எல்லாம் ஒன்று சேர்த்து அக்கேள்விக்கு நீங்கள் பதிலளிப்பீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். லெங்டன் படத்தையே வெறித்து பார்த்தார். அந்த காட்சியானது பயத்தை தோற்றுவித்தது. படத்திலிருந்து தோற்றும் பயங்கரமாகவும் வினோதமாகவும் இருக்க அது முன்னவே அவருக்கு நடந்த சம்பவங்களை நினைவு கூட்டியது. 1 வருடத்திற்கு முன் இதேபோல் ஒரு பிணத்தின் புகைப்படத்தை காட்டி லெங்டனின் உதவி கோரப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வாடிகனில் நடந்த சம்பவங்களில் ஏறத்தாழ அவர் உயிரை விட்டிருப்பார். அந்த புகைப்படமானது முற்றிலும் வேறுபட்டது. இருப்பினும் முன்னமே இதை பார்த்திருந்தாற்போல் தோன்றியது. வந்தவன் கைகடிகாரத்தை பார்த்தான். சார், என்னுடைய கேப்டன் காத்து கொண்டிருப்பார். லெங்டன் அதை கவனித்ததாக தெரியவில்லை. அவருடைய கண்கள் புகைப்படத்திலேயே இருந்தன. இதில் போட்டிக்கும் சின்னம் தவிர அவர்களின் உடலானது இந்த மாதிரி நிலையில் உள்ளது. அவன் வார்த்தைகளை முடித்து வைத்தான். லெங்டன் தலையசைத்தார். குளிரானது உடலெங்கும் பரவ அவர் நிமிர்ந்து பார்த்தார். யாரேனும் யாருக்கேனும் இதுபோல் செய்வார்களா என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏஜென்ட்டின் முகம் கல்லாய் அமைந்திருந்தது. மிஸ்டர் லெங்டன், நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த புகைப்படத்தில் பார்க்கும் அவன் சற்று தாமதித்தான். திருவாளர் ஜூனியர் தனக்குத்தானே இதை செய்து கொண்டிருக்கிறார்.